என்னோட தம்பிய நம்பி போனதுக்கு 5:30 மணிக்கு தான் லஞ்ச் சாப்பிடுவேன்னு நெனச்சே பார்க்கல. என்ன ஆச்சுன்னு சொல்றேன். என்னோட தம்பிக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல இன்டர்வியூ இருந்துச்சு. அவன அப்படியே விட்டுட்டு நாங்க உள்ள போகக்கூடாது. நாங்க வெளியிலேயே வெயிட் பண்ணலான்னு தான் வந்திருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க்கும், காஃபியும் குடிச்சிட்டு இருந்தோம். சரி அப்படியே நேரம் ஆச்சு. பக்கத்திலேயே ஸ்கை ஒன் மால் இருந்துச்சா, அங்க டிமார்ட் வந்து போய் பார்க்கலான்ட்டு கெளம்பிட்டோம் நானும், அம்மாவும். அன்னைக்குன்னு பார்த்து என்ன ஆச்சுன்னே தெரியல. செம்மையா புயல் காத்து. நாங்க கூட ஏதோ புயல் தான் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சோ, நியூஸ் பார்க்காம வந்துட்டோமோன்னு நெனச்சோம். செம்ம காத்து. டிமார்ட்ல இப்போ கரண்ட்டா இயர் எண்ட்னாலயே என்னன்னு தெரியல, நெறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஆஸ் யூசுவல் எனக்கு புடிச்ச காஃபி மக் கலெக்ஷன்ஸ் நெறையவே அப்டேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கியூட்டான திங்ஸ்லாம் வந்து நான் நெறைய பார்த்தேன். இந்த மாதிரி பன்னி ஆர்கனைசர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருந்தது. நான் வாங்காமயே வந்துட்டேன். டிமார்ட்ல நல்லா சுத்தி பார்த்துட்டு நாங்களே ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். ஆனால் என் தம்பி இன்னும் வந்த மாதிரியே தெரியல. 4 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. லஞ்ச் டைம்லாம் தாண்டி போயிடுச்சு. பசி வேற எடுத்துச்சு. நானும் அம்மா மிக்சர் சாப்பிட்டுட்டே உட்காந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம். எஸ்எஸ் ஹைதராபாத்தில் தான் அன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எத்தனை பேருக்கு எஸ்எஸ் ஹைதராபாத்தில் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.